செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? என்ன கண்ணா, இந்த படம் போதுமா? இன்ட்ரோ எப்படி மாசா இருந்துச்சா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF, உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். சோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 3வது முறையா சாம்பியன்ஸ் டிராஃபியை வின் பண்ணியிருக்காங்க. சூப்பர் அச்சீவ்மெண்ட் ஃப்ரம் ரோஹித் அண்ட் கோ. கண்டிப்பா ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஸோ இந்தியா நியூசிலாந்து போதே வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் டஃபா இருக்கும்ன்றத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நிறைய பேரும் அதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் மேட்சா தான் போச்சு. ஸோ ஆப்வியஸ்லி வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு நியூசிலாந்து ஆல்சோ. ஏன்னா இன்னைக்கு கம்ப்ளைண்டே பண்ணாம ஜெனுவனா வந்து கிரிக்கெட்டை மட்டும் ஆடிட்டு பேசாம போயிருக்காங்கன்னா அது நியூசிலாந்து மட்டும்தான். ஏன்னா மத்த எல்லா டீமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழுதுட்டாங்க. ஓகே, இந்தியாவுக்கு இந்த ஃபேவர் அந்த ஃபேவர்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்தியாவுக்கு ஃபேவரிசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எஸ் இருந்துச்சு. ஓகே, துபாயில தான் ஆடினாங்க, அதுக்கு ரீசன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அதுக்கு ரீசன்ஸ் இருக்கு. இதுக்கு பாகிஸ்தான் போர்டும் அக்ரி பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் மாடலுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, எண்ட் ஆஃப் த டே இது எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பாகிஸ்தான் பண்ணதுதான். ஓகேங்களா, அண்ட் அடுத்த ஒரு விஷயம், டிராவலும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஆனா அதனால மட்டும் தான் இந்தியா இன்னைக்கு ஃபைனல் வின் பண்ணிருக்கோன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அழுகுறவங்க அழுதுதான் இருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு எங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் நான் ஃபீல் பண்ணுவேன். இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய சக்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ என்ன வேணா சொல்றா, லாஸ்டா வந்து நான் உன்னை செஞ்சுட்டு போயிடுறேன், நீ உட்காந்து அழுதுட்டு கடை, நீ புலம்பிக்கிட்டே கடை, நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. எக்ஸாக்ட்லி அதான் இந்தியா பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா தான் இந்தியா வின் பண்ணிருக்காங்க. 5 டாஸ் இந்தியா தோத்துருக்காங்க. அதை பத்தி எவனுமே பேச மாட்டான். ஆனா துபாயில அட்வான்டேஜ் அதை மட்டுமே சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் திருப்பி சொல்ற மாதிரி கிரை பேபிஸ் அழுதுகிட்டு தான் இருக்கணும். அதாவது இந்த மைக்கேல் வான் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வன்மத்தை கொட்டிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம ஊர் ஆட்களே வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்த மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலி இந்தியன் டீம். எனிவே we should feel proud. Okay, we are all Indians end of the day. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு மெரிட் மூலியமா, பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா இன்னைக்கு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி கப்பை தூக்கிருக்காங்கன்னும் போது அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை போட்டே ஆகணும். அண்ட் எஸ், இட் வாஸ் அ வெரி குட் மேட்ச். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். அதாவது 10 இயர்ஸ் ஆச்சு. அதாவது 2013 தான் வந்து கடைசியா நம்ம வந்து ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் வின் பண்ணோம். அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் MS தோனி சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணோம் இங்கிலாண்டோட. அதுக்கப்புறம் 10 வருஷம் கேப் கழிச்சு தான் போன வருஷம் 2024 T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணோம். இப்போ 7 மாசத்துல இன்னொரு ஐசிசி டோர்னமெண்ட்டும் வின் பண்ணிட்டோம், சாம்பியன்ஸ் டிராஃபி. சோ அந்த 10 வருஷம் கேப்ல இந்தியா மேல நிறைய கிரிட்டிசிசம் இருந்தது. இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சோக்கார டீம்ன்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த 10 வருஷத்துல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய T20 வேர்ல்ட் கப்ஸ் விளையாடி இருக்காங்க, ஏன் ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி விளையாடி இருக்காங்க, நிறைய 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் விளையாடி இருக்காங்க. இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க, சில பர்டிகுலர் டோர்னமெண்ட்ஸ்ல ஃபைனல் வரைக்கும் போயிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா கப்பை தூக்க முடியல. அது எல்லாமே மாறிச்சு 2024 T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணும்போது. அண்ட் அதுக்கப்புறம் இமிடியேட்டா இப்ப பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணிட்டாங்க. சோ 3வது முறையா இந்தியா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்றாங்க. 2002 அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் கங்குலி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மழைனால அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதனால 2 டீமுக்கும், இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஷேர் பண்ணாங்க. சோ அது இந்தியாவுக்கும் சேரும். அதுக்கப்புறம் 2013 அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் MS தோனி இங்கிலாண்ட போட்டோம். ஓகே, இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட் பாகிஸ்தான்ல தான். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாண்டை பீட் பண்ணி துபாயில வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 3வது சாம்பியன்ஸ் டிராஃபியை வின் பண்ணோம். சோ ஓவரால் இந்தியாவுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா 7th ஐசிசி டிராஃபி. ஆஸ்திரேலியாவுக்கு அப்புறம் எந்த டீம் அதிகமா டிராஃபி வச்சிருக்குன்னா ஆப்வியஸ்லி இந்தியா தான். ஆஸ்திரேலியா 10 வச்சிருக்காங்க. சோ அவங்களோட டிராஃபி கேபினெட்டுக்கு கிட்ட நெருங்கினே வரும் இந்தியா, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ கிரேட் அச்சீவ்மெண்ட், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ரோஹித் சர்மா ஆஸ் அ கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 ஐசிசி டிராஃபி வின் பண்ணிருக்காரு. 2023 வேர்ல்ட் கப் ஜஸ்ட் விஸ்கர்ல போச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். லாஸ்டா 3 ஐசிசி டோர்னமெண்ட் எடுத்து பாருங்க, இந்தியா ஒரே ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க, அதுவும் அந்த ஃபைனல் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா இன் அகமதாபாத். மத்தபடி 10 out of 10 ஓகே செமிஃபைனல் இருக்கும். அதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப்ல அன்பீட்டன் டீம் டு வின் த டோர்னமெண்ட். இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில அன்பீட்டன் டீம் டு வின் அ டோர்னமெண்ட். இதெல்லாம் சாதா விஷயம் கிடையாது கைஸ். இந்த மாதிரி ஆஸ்திரேலியா தான் பண்ணிருக்காங்க. எப்ப தெரியுமா? 2003 வேர்ல்ட் கப், 2007 வேர்ல்ட் கப். இது ஆஸ்திரேலியா தான் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா தான் இப்படி ஒரு டாமினேட் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு மேட்ச் கூட தோக்காம வந்து பாத்தீங்கன்னா டிராஃபியை தட்டி தூக்குனது. இந்த அளவுக்கு ஒரு டீம் டாமினேட் பண்ணிருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னி வரைக்குமே. அது ஒண்ணும் பண்ண முடியாது. நான் திருப்பி சொன்ன மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஸ்பைடர் படத்துல வர SJ சூர்யா மாதிரி இன்னைக்கு நம்மலாம் அப்படியே இந்த அழுவுறத புலம்புறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஜெனுவனா வந்து நம்ம வந்து எஜுகேட் பண்ணி நான் இல்ல, பெரிய பெரிய ஆட்கள் அஸ்வினா இருக்கட்டும் இல்ல வேற யாரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் எல்லாருமே எஜுகேட் பண்றாங்க. ஆனா எடுத்துக்கிற நிலைமையில இருக்க மாட்டாங்க. ஓகே,
அந்த அன்ஃபேர் அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா டிராவல்லையுமே எஸ் அந்த ஒரே ஸ்டேடியம் ஆடுறாங்கன்றது இருக்குன்னு தவிர, ஆனா பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா தான் இன்னைக்கு இந்தியா வின் பண்ணிருக்காங்க. 5 டாஸ் தோத்துருக்காங்களே, அதை பத்தி பேசவே மாட்டானுங்க. இவ்வளவு லாஜிக்கா அன்ஃபேர்னு சொல்லி பேசுறவனுங்க. ஓகே, ஆனா இதே இந்தியா 5 டாஸ் தோத்துருக்கானுங்க. இதுவும் கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் இந்தியாவுக்கு ஃபேவரா இருந்தாலுமே ஆப்பனன்ஸ் சேஸ் பண்ணும்போது தோக்குறான், ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது தோக்குறான். ஆனா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட சொன்னாலும் வின் பண்றாங்க, சேஸ் பண்ணும்போது வின் பண்றாங்க. அதை பத்தி பேசவே மாட்டான். ஏன்னா அவன் மனசுக்குள்ள வன்மம் இருக்கிறவன் மட்டும்தான் என்னைக்குமே 1% கூட ஒரு டீம் வின் பண்றதை அக்செப்ட் பண்ண மாட்டான். அதான் உண்மையான ஒரு விஷயம். சோ இந்த மேட்சோட ரிவ்யூக்குள்ள இப்ப நம்ம டீடைல்டா போவோம். சோ சச் அ குரூஷியல் மேட்ச். சோ டாஸ் ஒன்ஸ் அகைன் இம்பார்ட்டன்டா வந்து அமைஞ்சது நியூசிலாந்துக்கு. சோ மறுபடியும் ரோஹித் டாஸ் தோத்துட்டாரு. இது வந்து சென்டிமெண்டலா ஆக்சுவலா எனக்குமே ஃபீல் ஆச்சு. டாஸ் தோத்துட்டோங்க அவரு. ஏன்னா இது வரைக்கும் தோத்துதான் எல்லா மேட்ச் வின் பண்ணிருக்காரு. சோ இதுவும் தோத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஈவன் ரோஹித்தே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் ஃபீல் பண்ணாரு. டாஸ் தோத்துட்டு அப்படியே ஜாலியா சிரிச்சிட்டு இருந்தாரு. சோ நியூசிலாந்துக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ். ஏன்னா அவங்க லீக் மேட்ச்ல டாஸை வின் பண்ணி சேஸ் பண்ணாங்க, பட் மாட்டினாங்க. ஓகே, ஆனா இந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் யூஸ் பண்ண பிச்சு. அதுல யார் வின் பண்ணா? இந்தியா. எப்போ? சேஸ் பண்ணும் போது. சோ நியூசிலாந்து இதுவே வந்து பாத்தீங்கன்னா நீ ஒரு தைரியமான ஆளா இருந்தா சேஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க பயந்தது எதுக்குன்னா இந்தியா கிட்ட இருக்கிறது 4 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ். இன் கேஸ் இந்தியா ஒரு 270 280 அடிச்சுட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல, நம்ம செகண்ட் ஹாஃப்ல அன்னைக்கு மாதிரி மாட்டிப்போம் அப்படின்றதுக்காக தான் அவங்க பேட்டிங் எடுத்தாங்க, விச் இஸ் வெரி ஃபேர். நான் ஒத்துப்பேன். இந்த பாயிண்ட் ஏன் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன்னா, சில பேருங்க என்னோட சேனல் கமெண்ட்ல கேக்குறாங்க, அது எப்படி ப்ரோ இந்தியா செகண்ட் பேட்டிங் ஆடும் போது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட இதெல்லாம் ஒரு பேசிக் திங்யா. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பிச்சில தான் விளையாடுறாங்கன்னு தெரியுது. லைட்ஸ் எல்லாம் அண்டர் த லைட்ஸ்ல அந்த பிச் வந்து ஓரளவுக்கு பெட்டர் ஆச்சு. நியூசிலாந்து தில்லுக்கு துட்டுன்னு சேஸ் பண்ணலாம்ல, அவன் பண்ணல. டாஸ தோத்துட்டு இங்க நாங்க சும்மா தான் உட்கார்ந்து இருக்கோம். டிக்டேட் பண்றதுலாம் ஆப்போனன்ட் டீம். ஓகேவா, என்னப்பா நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணுமா, சரி ஆடுவா, என்னப்பா நான் சேஸ் பண்ணுமா, சேஸ் பண்ண என்ன இதுக்காக என்ன மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐசிசி வேற ஒரு பிச்சை எடுத்துட்டு வந்து வச்சிருவேன்னா மாத்துவாங்களா இன் பிட்வீன்ல? அப்படிதான் இருக்கு இவங்க பேசுறது. திருப்பியும் சொல்ல வரேன், இன்னைக்கு உலகத்துல சில பேருங்களா நம்ம எவ்வளவு எஜுகேட் பண்ணாலும் வேலைக்கே ஆகாது. சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம பேசிட்டு போனோம். அப்படிதான் நான் லாஸ்ட் 2-3 வீடியோவா பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏத்த மாதிரி நானும் பேசுறேன்டா, கண்ணாடி மாதிரி இருக்கும். நீ பார்க்கும்போது காண்டாகும் போது இதைதான்டா நாங்களும் நீயும் பண்ணிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு தெரிய வரும். புரியுதா உங்களுக்கு? சோ அதனால ஓவரால் நியூசிலாந்து ஹாப்பியா இருந்திருப்பாங்க. டாஸ் வின் பண்ணிட்டோம், ட்ரை விக்கெட், ஓகே ரைட்னு. சோ 251 போஸ்ட் பண்ணாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். ஒரு ஸ்டேஜ்ல ரச்சின் ரவீந்திரா வேற லெவல்ல விளையாடிட்டு இருந்தாரு. 7.2 ஓவர்ஸ்ல 57 ஃபார் நோ லாஸ். சோ அந்த டைம்ல எனக்கு என்ன பர்சனலா தோணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு அருமையான ஸ்டார்ட் ஃப்ரம் நியூசிலாந்து. இங்க இருந்து எப்படி எடுத்துட்டு போறாங்க, யார் வந்து நின்று ஒரு பெரிய நாக் விளையாட போறாங்க? அதாவது ரச்சின் ரவீந்திரா இதே கண்டினியூ பண்ணி ஒரு பெரிய நாக் விளையாட போறாரா, இல்ல வில் யங் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாகிஸ்தானோட ஸ்டெடியா விளையாடி ஒரு 100 போட்டாரு, அந்த மாதிரி இவர் நிக்க போறாரான்னு சொல்லி. ஓகேங்களா, எல்லாமே சாதகமா நியூசிலாந்துக்கு தான் அமைஞ்சது. ஏன்னா இந்தியா வந்து நிறைய கேச்சஸ் விட்டாங்க அந்த டைம்ல. சோ இந்தியாவோட ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங்கும் படு மட்டமா இருந்துச்சுன்னு உண்மையான ஒரு விஷயத்த நம்ம ஒத்துக்கணும். ஓகேவா, நிறைய லைஃப் கிடைச்சது. இருந்தாலும் நியூசிலாந்து வேற என்ன குட் பொசிஷன். அப்போ கேம் சேஞ்ச் ஆனதே வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் உள்ள கொண்டு வந்தாரு பாத்தீங்களா ரோஹித் சர்மா. அங்கதான் கேமே சேஞ்ச் ஆச்சு. அதுக்கு நான் கிரெடிட் வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப்புக்கும் கொடுப்பேன், குல்தீப்புக்கும் கொடுப்பேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குல்தீப் நிறைய கிரிட்டிசிசமோட தான் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் குள்ள வராரு. அதாவது லாஸ்ட் மேட்ச் ஹி ஹேட் அ வெரி ஆர்டினரி கேம். இதை நானே வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன். என்னைக்குமே ஒரு நல்ல போலர் நல்லா போட்டானா நல்லா போட்டான்னு சொல்ல போறோம் ஒரு ரிவ்யூவரா. நல்லா போடலனா இட் இஸ் நாட் இஸ் டேன்னு சொன்னா அதை நம்ம சொல்லதான் போறோம். அதுக்காக அந்த பிளேயரை டிராப் பண்ணுன்னு நம்ம யாருமே சொல்லல. புரியுதா உங்களுக்கு? he just had a bad day, hopefully he will play better in the finalsன்றதா நம்ம சொல்ல வந்தா. நம்ம பிளேயிங் லெவல்ல எந்த சேஞ்சுமே இல்ல. அதுக்கேத்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் ஃபென்டாஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணாரு. எல்லாருமே அந்த டைம்ல என்ன நினைச்சிட்டு போனா ஒரு அக்சர் பட்டேல மேபி ரோஹித் சர்மா உள்ள எடுத்துட்டு வருவாருன்ற மாதிரி நினைச்சோம். ஆனா குல்தீப் யாதவ் அவர் எடுத்துட்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இருந்தது. அவர் வந்து ரச்சின் ரவீந்திரா விக்கெட் எடுத்தாரு பாத்தீங்களா, அதுதான் இந்தியா போட்ட ஃபர்ஸ்ட் பிரேக். அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி வந்து வில்லியங்க தூக்குனாரு பாத்தீங்களா. சோ சடனா 2 குவிக் விக்கெட்ஸ் போனோடனே வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து ஒரு மாதிரி தடுமாறிட்டாங்க. அதுக்கப்புறமா குல்தீப் யாதவ் வந்து கேன் வில்லியம்சன் விக்கெட் எடுத்தாரு பாருங்க. 57 ஃபார் நோ லாஸ்ல இருந்து 75 ஃபார் 3. லிட்டரலி கேம் அப்படியே இந்தியா புல் பண்ணிட்டாங்க. அங்கதான் இருக்கிறதுலே டர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு இந்தியா வின் பண்ண காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பல ஆங்கிள் சொல்லலாம். ஆனா கேம் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா குல்தீப் யாதவோட அந்த 2 விக்கெட்டும் சரி, நடுவுல வருண் சக்கரவர்த்தி போந்து வில்லியங் எடுத்தாரு பாத்தீங்களா, அந்த 3 விக்கெட்ஸ் வாஸ் பிக்கஸ்ட் கேம் சேஞ்சிங் மூமெண்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் கேச்சிங் கேம் தான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நல்ல ரன் ரேட்ல ஆடி இந்த நியூசிலாந்து ஒன் ஸ்பின்னர்ஸ் அப்புறம் வந்து கன்சிஸ்டன்டா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஜடேஜாவும் வந்துட்டாரு, அக்சரும் வந்துட்டாரு, தெரியும்ல பாஞ்சிருவாங்க ஸ்பின்னர்ஸ். அதுக்கப்புறம் சோ பவர் பிளே முடிஞ்சோடனே அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டாங்க. சோ 3 விக்கெட்ஸ் போனோடனே கொஞ்சம் இவங்க நின்று ஆட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். டாம் லேத்தம் மறுபடியும் ஸ்வீப் ஆடுறன்னு சொல்லிட்டு ஜடேஜா பால் எல்பிடபிள்யூ ஆயிட்டாரு. சோ 4 விக்கெட்ஸ் டவுன். இன்னும் ஒரு விக்கெட் போயிருந்ததுன்னா ஒண்ணுமே நியூசிலாந்து ட்ரம்பிள் ஆகி 200 ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் டேரல் மிச்சலா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் கிளென் பிலிப்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஒரு 60 ரன் பார்ட்னர்ஷிப். இட் வாஸ் a ஸ்லோ பார்ட்னர்ஷிப். புரிஞ்சுது. இப்ப இன்னைக்கு எல்லாருமே டேரல் மிச்சலோட இன்னிங்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. எனக்குமே என்ன தோணுச்சுன்னா கொஞ்சம் அவரு வந்து பாத்தீங்கன்னா டெம்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாமோன்ற மாதிரி தோணுச்சு. ஆனா
அந்த டைம்ல நியூசிலாண்டுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல அவங்க 4 விக்கெட் விடும் போது அவங்களுக்கு என்ன தோணி இருக்கும்னா, முடிஞ்ச வரைக்கும் 40 ஓவர்ஸுக்கும் இந்த கேம் எடுத்துட்டு போவோம். ஏன்னா மிடில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் போட போறாங்க. கிளைமேக்ஸ்ல வந்து ஷமி அண்ட் ஹர்டிக் தான் போட்டாலும் அவங்க டெத்ல அந்த அளவுக்கு நல்ல போலர்ஸ் இல்ல. அவங்களை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா ஆடி இருக்கலாம். டேரல் மிச்சல் இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஸ்லோ இன்னிங்ஸ் தான், நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். 100 பாலுக்கு மேல ஆனாரு, 60 அடிச்சாரு. ஆனா அந்த டைம்ல அவங்களுக்கு அந்த மாதிரி ஒருத்தர் நின்னாக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், வேற ஆப்ஷன் இல்ல. அதுதான் சொல்ல வரேன். ஸ்டில் இன்னும் லைட்டா ஒரு டெம்போ, லைட்டா ஒரு 100 பாலுக்கு ஒரு 75 அடிச்சிருக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15 ரன் அப்படி வேணா சொல்லலாம். ஓகேங்களா? கிளென் பிலிப்ஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கும் தெரியும் அவசரப்பட்டு நம்மளும் பேட் அவுட் ஆனா மாட்டிப்போம்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும் போது பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி உள்ள வந்து கிளென் பிலிப்ஸ் எடுத்தாரு பாருங்க, அங்க ஒரு டர்னிங் பாயிண்ட். ஏன்னா கிளென் பிலிப்ஸ் மாதிரி பிளேயர்ஸ் நின்னா கேம் அசால்ட்டா முடிச்சிருவாரு. சோ அது ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்டா அங்க ஒண்ணு அமைஞ்சது. பட் நிஜமாவே we have to appreciate மைக்கேல் பிரேஸ்வெல்ங்க. ஏன்னா அந்த மூமெண்ட்ல வந்து அவர் ஒரு ரன் பால் 50 அடிச்சாரு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப குரூஷலா இருந்தது. ஏன்னா டேரல் மிச்சலும் 60 அவுட் ஆயிட்டாரு. சோ கேம் வந்து 220 210 இந்த மாதிரி தான் நியூசிலாந்து அடிக்க போறாங்க. அதிகபட்சமா அடிச்சாலும் 230 தான் அடிப்பாங்கன்ற மாதிரி இருந்தது. ஆனா 230ல இருந்து எக்ஸ்ட்ரா 20 ரன் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து அடிச்ச காரணம் மைக்கேல் பிரேஸ்வெலோட சூப்பர் ஹாஃப் செஞ்சுரி தான். அவருக்கு கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அண்ட் இந்தியன் போலர்ஸ் ஓவராலா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிக் ஆஃப் த போலர்ஸ் கண்டிப்பா குல்தீப் யாதவ், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. நெக்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி, ஜடேஜா ஆப்வியஸ்லி 10 overs just 30 runs அண்ட் லேத்தமோட விக்கெட் எடுத்தாரு ஆஸ் யூசுவல்ங்க. இப்படி முடிச்சிருவாரு அவரோட ஸ்பெல்ல. அண்ட் அக்சர் பட்டேலும் பாத்தீங்கன்னா 8 ஓவர்ல வெறும் 28 ரன் தான் எக்கனாமிக்கலா போட்டாரு. சோ ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி முகமது ஷமி ஒன்ஸ் அகைன் ஹேட் a very bad day. பவர் பிளேல அடிச்சு நொறுக்கிட்டாரு ரச்சின் ரவீந்திரா ஆஸ் வெல் அஸ் ஹர்திக் பாண்டியா. லாஸ்ட் 2 மேட்ச் ஹர்திக் பாண்டியா 2-3 ஓவர் தான் போட்டாரு, அதுல பயங்கரமா அடி வாங்கிட்டாரு. ஆனா ஹர்திக் பாண்டியாவோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டீம்ல நீ அதிகபட்சமா 3-4 ஓவர் தான் தம்பி, அதுக்கு மேல நாங்க ஸ்பின்ன வச்சே பாத்துக்கிறோம்ன்றதுதான். அதனால அது ஒரு பெரிய ரீசனா நம்ம எடுத்துட்டு வர வேணாம். பட் ஷமி பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. நெவர்தலெஸ் எண்ட் ஆஃப் த டே நீங்க நம்ம சாம்பியன்ஸா ஆயிட்டோம், அதனால வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. பட் ஸ்டில் நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ணணும். ஷமி டூ ஹேட் a very ordinary கேம் இந்த ஃபைனல்ல. நியூசிலாந்து பொறுத்தவரைக்கும் எஸ் கண்டிப்பா அவங்க மேட் என்ட்ரியை மிஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிட்னஸ் டெஸ்ட் நடந்தது, அதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் சோ அன்கம்ஃபர்டபிள். சோ அதனால அவரால் அந்த மேட்ச் விளையாட முடியல. கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா அவர் இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னோம்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி விக்கெட்ல ஒன்ஸ் பால் வந்து ஷைன் போயிடுச்சுன்னா, ஓல்டு பால் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஆடுறது, பால் நின்று வரும் அப்படின்றத. சோ அதுக்கேற்ற மாதிரி ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா கேப்டனா சரி இந்த முக்கியமான மேட்ச்ல ஸ்டெடியா நின்னாரு. 76 ரன்ஸுங்க. அதாவது எப்படி T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல விராட் கோலி ஒரு 76 அடிச்சாரோ, இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல்ல ரோஹித் சர்மா ஒரு 76 அடிச்சாருன்னு சொல்லியே ஆகணும். ஒரு க்ரூஷியல் இன்னிங்ஸ், டு பி வெரி ஆனஸ்ட். ஒரு பியூட்டிஃபுல் ரோஹித் சர்மா கேம் நான் பார்த்த மாதிரி இருந்ததுங்க. அதாவது இவ்வளவு மேட்ச் அவர் சும்மா அப்படியே சுத்திட்டு அவுட் ஆயிடுவாரு. ஆனா இந்த மேட்ச்ல சில அக்ரெசிவான ஷாட்ஸும் ஆடினார், ஏரியல் ஷாட்ஸ். ஆனா சில கிளாசிக் கவர் டிரைவ், கட்டு, எஸ்பெஷலி ஆன் டிரைவ் அப்படி ஒரு பவுண்டரி அடிச்சாரு பாருங்க, அப்பவே தெரிஞ்சது ஓகே இன்னைக்கு ஹிட்மேன் டே தான் அப்படின்னு. சோ அவரு குரூஷலா ஒரு 76 அடிச்சாரு. அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் 105 ரன்ஸ் ரொம்ப ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சதுங்க. அங்கேயே இந்தியா பாத்தீங்கன்னா 50% மேட்சை சீல் பண்ணிட்டாங்க. சுப்மன் கில் என்னதான் 31 அடிச்சாலுமே அந்த டைம்ல அந்த 100 ரன் பார்ட்னர்ஷிப்ல அவரும் ரொம்ப கீயா இருந்தாரு. அது சூப்பர் கேட்ச் ஃப்ரம் கிளென் பிலிப்ஸ். மேட்சிங் மேட்ச் அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேட்ச் எடுப்பாரு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த ஒரு கேட்ச் எடுத்ததுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நியூசிலாந்து கேமுக்குள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் விராட் கோலி வந்தாரு. விராட் கோலி ஆப்வியஸ்லி அகைன்ஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அந்த ஸ்ட்ரகிள் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. எனக்கு அது தோணுச்சு பிரேஸ்வெல் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியை டபுள் பண்ணுவாருன்னு தோணுச்சு. ஆனா நான் ஃபர்ஸ்ட் பாலே அவர் அவுட் ஆவாருன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு ஃபார்ம்ல இருக்காருங்க. அதனால அப்படி ஒரு விப் ஆஸ் யூசுவல் நம்ம விராட் ஆடுவார்ல அந்த ஒரு கான்பிடன்ஸ்ல ஆடினாரு, மாட்டிக்கினாரு LBW. சோ 2 குவிக் விக்கெட்ஸ், அதுவும் ஒரு இன்ஃபார்ம் விராட் கோலி அவுட் ஆனானே பிரஷர். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் நிறைய டாட் பால்ஸ். ஆப்வியஸ்லி ஷேயஸ் ஐயர் வரும்போது பாத்தீங்கன்னா சாண்டர் வந்து அப்படியே ஃபீல்ட் செட் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்தாரு. சோ டஃபாவும் வந்து பாத்தீங்கன்னா போலிங் போட்டுட்டு இருந்தாங்க. சோ இந்த டாட் பால்ஸ் வர ரோஹித் சர்மாக்கு பிரஷர் ஆயிடுச்சு. என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா பால் ஏறி போய் ஸ்டெம்பிங் ஆயிட்டார். 122 for 3. லிட்டரலி நியூசிலாந்து வேர் பேக் இன்டு தி கேம் அந்த டைம்ல. ஏன்னா இன்னொரு விக்கெட் ஒரு 10 ரன்ல எடுத்திருந்தாங்கன்னா இந்தியா would have been under pressure. அந்த டைம்ல தான் மறுபடியும் ஸ்ரேயாஸ் ஐயர் as well as அக்சர் பட்டேல் ஒரு சூப்பர் 60 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். அதாவது இன்னைக்கு வந்து ஸ்ரேயாஸ் ஐயரா இருக்கட்டும், அக்சர் பட்டேலா இருக்கட்டும், KL ராகுலா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா, இவங்களோட சின்ன சின்ன நாக்ஸ், ரொம்ப குரூஷியல் நாக்ஸ் எல்லாமே அண்டர் ரேட்டடா தான் போயிருக்கு. ஓகே, இன்னைக்கு எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம்னா கில் அடிச்ச அந்த ஒரு 100 செலிப்ரேட் பண்றோம், விராட் அடிச்ச அந்த ஒரு 100, அந்த விராட் அடிச்ச அந்த 80 செலிப்ரேட் பண்றோம். ஓகே, இன்னைக்கு ரோஹித் அடிச்ச அந்த 76 கூட செலிப்ரேட் பண்றோம். ஆனா ஸ்ரேயாஸ் ஐயரோட கன்சிஸ்டன்சி இந்த டோர்னமெண்ட்ல, அதே மாதிரி அக்சர் பட்டேலோட அந்த குரூஷியல் 29, 28, 27, 40 புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி KL ராகுலோட 40, 31, 32, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு 2 6, 3 6, ஒரு 6 இம்பார்ட்டன்ட் அடிச்சிட்டு போறது. அதான் ரொம்ப அண்டர் ரேட்டடா இறங்கி இருக்கு. இட்ஸ் a combined team effort. ஆஸ்திரேலியா டீம் ஒரு டைம்ல அப்படிதான் இருப்பாங்க.
ஒருத்த மட்டும் இறங்கி ஒரு செஞ்சுரி ரெடி பண்றதுலாம் கிடையாது. 6, 7, 8 பேட்ஸ்மேன் இருக்கும் வச்சிருப்பாங்க, ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கும், எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவான். இறங்குறவன் எல்லாருமே சாலிடா 2 6 ஒரு 4 அடிச்சுட்டு போவான். அந்த மாதிரி ஒரு திறமை இருக்கும். அதுதான் எக்ஸாக்ட்லி இந்த டீம்ல இருக்கு. சோ அந்த டைம்ல ஷ்ரேயாஸ் ஐயர் அண்ட் அக்சர் பட்டேல் ஒரு 60 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப குரூஷியலா வந்து அமைஞ்சது. ஏன்னா நீங்க 250 தான் டார்கெட் சேஸ் பண்றீங்கன்னும் போது 122 for 3ல இருந்து அந்த 60 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஆல்மோஸ்ட் அந்த ஸ்கோரை நீங்க தாண்டி வந்துடுறீங்க. ஓகே, சோ அதனால ரொம்ப குரூஷியலா அந்த டைம்ல அமைஞ்சது. மேபி அந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் அட்டாக் பண்ணிருக்கலாமா சாண்டர் மாதிரி தோணுச்சு எனக்கு. ஏன்னா ஈவன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 100 ரன்ஸ் விட்டாரு பாத்தீங்களா மிச்சல் சாண்டர். எனக்கு அந்த டைம் என்ன தோணுச்சுன்னா, நேதன் ஸ்மித் இந்த மேட்ச்ல எடுத்துட்டு வந்ததே ஒரு பெரிய தப்பான விஷயம். நான் சொல்லியிருந்தேன் அப்பவே ஜேக்கப் டஃபி உள்ள எடுத்துட்டு வந்திருக்கணும் என்னோட ப்ரிவியூல. ஜேக்கப் டஃபி வந்து மட்டும் பயங்கரமா வின் பண்ணி கொடுத்துருப்பாருன்னு சொல்ல வரல, ஆனா அவர்கிட்ட கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு. வேற நேதன் ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆர்டினரியா இருந்தாரு. ஓகேங்களா, ஒரு போலிங்க நான் பாத்துருக்கேன், நான் ஆல்ரெடி ப்ரிவியூல சொல்லியிருக்கேன். ஸ்ரீலங்கா சீரிஸ் எல்லாம் விளையாடினாரு, சப்கான்டினென்ட் டைப் ஆஃப் விக்கெட்ஸ்க்கு அவர் செட் ஆக மாட்டாரு. ஜேக்கப் டஃபி வில் பி மோர் எஃபெக்டிவ்னு. பட் அவங்க ஏன் நேதன் ஸ்மித்தோட போனாங்கன்னு தெரியல. அவரை அடிச்சு நொறுக்கிட்டார் ரோஹித் சர்மா. சோ ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லா பேட்டுக்கு வருதுன்னும் போது சாண்டர் அவரே 7வது ஓவர் எடுத்துட்டு வந்துருக்கணும். எப்படி வந்து ரோஹித் சர்மா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியும் அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் எடுத்துட்டு வந்தாரு, அந்த மாதிரி இவரே எடுத்துட்டு வந்திருக்கணும். இல்லைன்னா ஒரு மைக்கேல் பிரேஸ்வெல் எடுத்துட்டு வந்திருக்கணும். புரியுதா உங்களுக்கு? என்ன இருக்குன்னா கேம் கொஞ்சம் ட்விஸ்டா இருக்கும். ஒண்ணு ரன் வந்திருக்காது, அடிக்க போய் அவுட் ஆயிருப்பாங்க. இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா ரன் பெருசா வந்திருக்காது. ஏன்னா 10 ஓவரா ஒரு ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு கொடுத்ததுனால ரன்ஸ் வந்து அன்கண்ட்ரோலபிளா போயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷ்ரேயாஸ் ஐயர் 48 அவுட் ஆயிட்டாரு. அப்ப 44ல ஒரு கேட்ச் ஒன்னு கொடுத்தாரு, ஜேமிசன் விட்டுட்டாரு. உடனே நீங்க சோசியல் மீடியால எல்லாமே அந்த ஜேமிசன் கேட்ச் தான் டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். அடுத்த 4 ரன்ல ஷ்ரேயாஸ் ஐயர் அவுட் ஆயிட்டாரியா, அது வந்து எவனுமே பேச மாட்டான். ஒரு கேட்ச் ஒன்னு விட்டுட்டா போதும், உடனே அதுதான் டர்னிங் பாயிண்ட். அடுத்த நிமிஷம் என்ன ஆச்சுன்றது யோசிக்க மாட்டாங்க. உடனே சோசியல் மீடியால ஜேமிசன் விட்ட கேட்ச் தான் நியூசிலாந்து தோத்துறாங்க, அடுத்த 4 ரன்ல அவன் அவுட் ஆயிட்டாயா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேலும் சரி ராகுலும் ஒரு 20 ரன் பார்ட்னர்ஷிப் நல்லா தான் போயிட்டு இருந்தது. புவர் ஷாட் ஃப்ரம் அக்சர். ஏன்னா அப்பதான் மடக்கி ஒரு 6 ஒன்று விட்டாரு சாண்டரை. ஸ்டே பண்ணி ஆயிருக்கலாம், ரன் அ பால் கேம். இதுதான் எனக்கு ஒன்று அக்சர் கிட்ட என்ன பிடிக்கலன்னா, நான் இந்த மேட்சஸ் பார்த்தவருக்குமே குரூஷலா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போறாரு as an ஆல்ரவுண்டர். அது டவுட்டே கிடையாது, அது பேச்சே கிடையாது, அதை நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஆனா அந்த ஒரு பினிஷிங் விஷயத்த மட்டும் அவர் கத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே ரொம்ப டெவாஸ்டேட்டிங் பிளேயரா அவர் இருப்பாரு. ஆனா அந்த பினிஷிங் பண்ணாம என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட அந்த ஒரு ஷாட் செலக்ஷன் வந்து தவறா போயிடுது தேவையில்லாத டைம்ல. அதே மாதிரி இந்த ஷாட்டும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத ஷாட், ஒரு வீக்கான ஷாட். ஏதோ நீங்க மிட் விக்கெட்ல அடிக்க போய் தூக்கி அவுட் ஆறீங்கன்னா கூட புரியுது, எலவேஷன் கிடைக்கலான்லாம். இந்த ஷாட் வந்து பாத்தீங்கன்னா பேட் திரும்பிக்கிடுச்சு, ஒரு பவரே இல்லாத ஒரு ஷாட். திருப்பி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ரன் பால் கேம் இருந்தாலும் தேவை லிட்டில் அண்டர் பிரஷர். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பிட்ச்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரன் பால் கேம் கூட ட்ரிக்கியா வந்து அமையும். பட் அந்த டைம்ல ஆஸ் யூஷுவல் KL ராகுல் இந்த டோர்னமெண்ட்ல என்ன பண்ணாரோ காம் அண்ட் கம்போஸ்டா அப்படியே இருந்தாரு. ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா குரூஷலா ஒரு 18 பால் 18 ரன். என்னதான் அவரும் சில டாட் பால்ஸ் எல்லாம் அடி கொஞ்சம் எல்லாரையும் பயமுத்தினாலுமே நம்மளுக்கு நல்லா தெரியும் ஏதாவது ஒரு பால் அவர் தூக்கி சொருக போறாருன்னு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு 6 ஒன்று அடிச்சாரு, ஒரு 4 ஒன்று அடிச்சாரு. KL ராகுலும் வந்ததுல இருந்து ஆஸ் யூஷுவல் பால்ஸ் வேஸ்ட் பண்ணாம சூப்பரா ஆடிட்டு போனாரு. சோ அவங்களோட அந்த லிட்டில் பார்ட்னர்ஷிப்ல அந்த 40-45 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் சீல் த மேட்ச் ஃபார் இந்தியா. அப்புறம் ஹர்திக் அவுட் ஆனாலுமே கேம் நம்ம கையில தான் இருந்தது. அப்புறம் ஜடேஜா வந்தாரு, 2-2 அடிச்சாரு. சோ வின்னிங் ஷாட்டும் அடிச்சு சோ இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. இட் வாஸ் அ கிரேட் மூமெண்ட். அந்த டைம்ல ரோஹித்தும் சரி விராத்தும் சரி 2 பேரும் சேர்ந்து ஸ்டெம்ப் எடுத்துட்டு அப்படி ஒரு கத்தி சண்டை போட்டாங்க நடு பிச்சில். அதை பார்க்கறதுக்கு செம்மையா இருந்தது. அண்ட் ஹர்திக் பாண்டியா எப்படி அந்த 2024ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கப் எடுத்துட்டு போயிட்டு அந்த டிராஃபி எடுத்துட்டு போயிட்டு நடு பிச்சில் வச்சுட்டு அவரோட அந்த ஃபேமஸான ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார்ல, அதை திருப்பி போய் பண்ணாரு. அதுவும் செம மாசா இருந்தது. டிராஃபி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் என்ஜாய் பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாரும் பேசின விதமா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சுன்னா சொல்ல முடியும். சோ ரோஹித் அண்ட் கோலி 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இப்படிக்கு ரிட்டையர் ஆக போறது இல்ல, பிளஸ் ஜடேஜாவும் ரிட்டையர் ஆக போறது இல்ல. அதை கிளியரா சொல்லிட்டாங்க. ரோஹித் சர்மா அவரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கிளியரா சொல்லிட்டாரு முடிக்கும் போது, பாரு நான் ODIஸ்ல இப்படிக்கு ரிட்டையர்லாம் ஆக போறது இல்ல, அதனால நீங்க இந்த ரூமர் கலப்புறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, ஓகேவா அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டே இருந்தாரு. அண்ட் 2 பேருக்குமே ரோஹித் அண்ட் கோலி 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது 4வது ICC டிராஃபி. இது வரைக்கும் எந்த இந்தியன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 4 ICC டிராஃபி வச்சது கிடையாது. MS தோனி 3 அடிச்சு கொடுத்தாலும் அந்த 3 தான். இவங்க 2 பேருமே as a பிளேயராவும் சரி, ரோஹித் as a கேப்டனாவும் சரி, ஓவராலா சேர்த்தீங்கன்னா 2 பேருமே 4 ICC டிராஃபிஸ் வச்சிருக்காங்க கையில, which is a great achievement. They will feel proud. ஏன்னா ரொம்ப வருஷமா இது தவம் கடந்தது ஆக்சுவலா. சோ டெஃபினட்டா அவங்க இது ஒரு ப்ரௌடான ஒரு மூமெண்டா நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. அவங்க ஃபேமிலிஸ் வந்ததா இருக்கட்டும் எல்லாமே செமையா இருந்துச்சு. ஆக்சுவலா சாண்டர் ரொம்ப வரீடா இருந்தாரு கண்டிப்பா, பட் ஸ்டில் ஹியூஜ் கிரெடிட்டுங்க. முதல் தடவை கேப்டன் பண்றாரு நியூசிலாந்து, அதுவும் இவ்வளவு தூரம் ஃபைனல் இருக்கும் எடுத்துட்டு வந்திருக்காருன்னா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு எஃபர்ட் தான். ட்ரை சீரிஸ் வர வின் பண்ணாங்க பாகிஸ்தான்ல. சோ ஒரு சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல வந்து இன்னைக்கு வந்து நியூசிலாந்து வந்து டாமினேட் பண்றாங்க, பெரிய விஷயம் அது. சோ எந்த அளவுக்கு அவங்க கிரிக்கெட் எவால்வ் ஆயிருக்கு பாருங்க. இந்தியாவை 3-0 டெஸ்ட்ல அடிச்சாங்க. ஒயிட் பால்லையும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டஃப் கொடுக்குறாங்க. சோ கண்டிப்பா we have to give them credit. அட் த சேம் டைம் இந்தியாவில பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் ஒரு பிளேயரை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க, அது விட்டுமே இல்ல. முக்கியமா வருண் சக்கரவர்த்திய அந்த லீக் மேட்ச்ல எடுத்துட்டு வந்தாங்க பாருங்க நியூசிலாண்டோட, அதுதான் இருக்கிறதுலே வந்து ஓவராலாவே வந்து பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட்ல இந்தியாவுக்கு ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட். அந்த மனுஷன் வந்து லிட்டரலி
செஞ்சுட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் எல்லா போலர்ஸுமே நல்லா போட்டாங்க. எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல தே ஹவ் கான்ட்ரிபியூட்டட். ஈவன் வந்து டக் அவுட்ல இருக்கிற பிளேயர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லா சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்டையர் க்ரூக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தாலும். பிளஸ் கௌதம் கம்பீர், அதாவது பிஜிடியோட தோல்வியா இருக்கட்டும், இந்தியால 3-0 தோத்ததா இருக்கட்டும், அதுக்கு கௌதம் கம்பீரும் ஒரு மிகப்பெரிய காரணம். கை நீட்டி நிறைய பேர் சொன்னோம்ல, அதே மாதிரி இன்னைக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து வின் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் கிரெடிட் நம்ம கம்பீருக்கு கொடுக்கணும்ல, அதையும் கை நீட்டி காமிக்கணும்ல. நண்பா இந்தா உனக்கு கிரெடிட். ஓகே, சோ குறை சொல்றது மட்டும் சொல்லுவோம், ஆனா வின் பண்ணிட்டா அதுக்கு நாங்க கிரெடிட் கொடுக்க மாட்டோம். அப்படி நம்ம இருக்க முடியாதுல்ல, கரெக்டா? சோ அதனால குறை சொல்லிட்டீங்களே, அவரும் ஒரு காரணம் சொன்னீங்களே, இன்னைக்கு வின் பண்ணிட்டாங்களே, கிரெடிட்டை கொடுங்க. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து இந்தியா வின் பண்ணிட்டு தான் நாங்க வெயிட் பண்றாங்க. யாருமே இந்தியா தோக்கணும்னு கிடையாதுல்ல. அதனால என்டையர் மேனேஜ்மெண்ட், என்டையர் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் கிரெடிட்டை சொல்லி இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை நம்ம முடிக்கலாம். சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹேட்டர்ஸ்க்கு ஒரு வைத்தறிச்சலா தான் இருக்கும், டைஜஸ்ட் பண்ண முடியாது, அப்படியே கடங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அன்லெஸ் நீங்களாம் மைண்ட் செட்டை மாத்திக்காத வரைக்கும் இன்னும் நிறைய வைத்தறிச்சல், இன்னும் நிறைய அப்செட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க தான் போறீங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு வாங்கல, அதுதான் எக்ஸாக்ட்லி இந்த இந்தியன் கிரிக்கெட் டீம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க மக்களே. சோ ஓவரால் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி மேட்ச் நான் வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் வீடியோஸ். அதுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் நீங்க எல்லாருமே கொடுத்துருக்கீங்க. ஐ எம் சோ ஹாப்பி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டோர்னமெண்ட். எண்ட் ஆஃப் த டே இது வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல நடக்கிற சில மேட்சஸ் மழைனால போயிட்டாலுமே, பெரிய கிரௌட் இல்லைனாலுமே, இந்தியா இந்த வே அவங்க அந்த 5 மேட்சும் விளையாடி இன்னைக்கு ஃபைனல்ல வந்து சூப்பரா விளையாடி கப்பு தூக்குன விதத்தை பார்க்கும்போது ஐ பர்சனலி என்ஜாய் திஸ் டோர்னமெண்ட். அண்ட் என்னோட சேனல்ல நான் லைவ் வந்த முதல் முறையா ஐபிஎல், அதுக்கப்புறம் நான் பண்ண 2 ஐசிசி டோர்னமெண்ட்லயுமே, அதாவது லைவ் பண்ண 2 ஐசிசி டோர்னமெண்ட்டுமே இந்தியா வின் பண்ணிருக்காங்க. பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு பெருமையான ஒரு மூமெண்டா எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. சோ தேங்க்யூ கைஸ். உங்களோட சப்போர்ட் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் சாம்பியன்ஸ் டிராஃபி சீரிஸ் என்னால சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்க முடியாது. அண்ட் கண்டிப்பா ஒரு பிளேயரை பத்தி நான் தனியா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை தனித்தனியா ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு வீடியோ பத்தாது. அதனால ஈச் அண்ட் எவ்ரி பிளேயரை பத்தி ஒரு வீடியோவா நான் தனியா போடலான்னு இருக்கேன். கண்டிப்பா நீங்க அதெல்லாம் பார்த்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். சோ கைஸ், சோ இந்தியாவோட வெற்றியை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க, சோ இந்தியாவோட டாமினன்ஸ் பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க, அது எல்லாமே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், பாய்.